வணக்கம். இந்த தடவை வந்து நம்ம பெர்முடேஷன் குரூப்ஸ் பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் பெர்முடேஷன் குரூப் that is symmetric group சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த SN நோட் பண்ணிருப்போம். A of S இந்த மாதிரி நோட் பண்ணிருப்பாங்க. SN A of S பெர்முடேஷன் குரூப் that is symmetric group னு சொல்லுவோம். நம்ம பெர்முடேஷன்ங்கிறப்போ ஒரு செட் இருக்கு. 1 2 up to n elements. இன்ஃபினிட் செட்னு எடுத்துக்கலாம். 1 2 3 இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறப்ப ஏதோ ஒரு செட்ல இருந்து நம்ம அந்த எஸ்என்எல் செட்ல இருந்து எஸ்சிகே நம்ம டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷன் 1 to 1 and on to bijection function defined on the set S on to itself. அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அது வந்து ஃபைனைட் செட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட் செட்டாகவும் இருக்கலாம். அது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறப்ப ஒரு செட்ல இருந்து அந்த செட்டுக்கே நம்ம டிஃபைன் பண்ற பைஜெக்ஷன் 1 to 1 on to ஃபங்க்ஷனை தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். பெர்முடேஷன் அப்ப பெர்முடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மேப் எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க, S to S 1 to 1 and on to. கண்டிப்பா இங்க S வந்து ஃபைனைட் செட். அப்ப a transformation defined on a finite set is called as permutation. அப்ப permutation ங்கிறது 1 to 1 on to function defined on a set S on to itself அப்படினு சொல்லிருப்பாங்க. முதல்ல சொல்லிருப்போம். அப்ப permutation ங்கிறப்ப ஒரு செட் எடுத்து இந்த செட்டுக்கே நம்ம டிஃபைன் பண்ண இதுல பாத்தீங்கன்னா இப்ப S contains n elements னா this implies இதனால உருவாகிற சிமெட்ரிக் குரூப் Sn contains n factorial elements. இது நம்ம சிமெட்ரிக் குரூப் S3 ல வச்சு கூட பார்த்தோம். இது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி அப்ப சிமெட்ரிக் குரூப்ல வந்து n elements இருக்குன்னா அப்ப n factorial 3 elements அப்ப S3 contains 6 elements னு பார்த்தோம். S5 contains 5 factorial 120 elements. இந்த மாதிரி நம்ம அப்ப சிமெட்ரிக் குரூப்ல என்ன அந்த எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதுல ஃபேக்டரியல் எடுத்தா சிமெட்ரிக் குரூப்போட ஆர்டர் வந்துரும். இது நம்ம பார்த்ததுதான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லிருப்பாங்க. ஐடென்டி பெர்முடேஷன்ங்கிறப்ப 1 2 3 அப்ப என்ன ஒரு எலிமெண்டோட இமேஜ் அதே இது கிடைக்கிறது ஐடென்டின்னு சொல்லுவோம். 1 ஓட இமேஜ் 1, 2 ஓட இமேஜ் 2, 3 ஓட இந்த மாதிரி இருக்கிற பெர்முடேஷன் தான் ஐடென்டி பெர்முடேஷன் சொல்லுவாங்க. அப்ப இதுல நீங்க பெர்முடேஷன் வரப்ப ஒரு என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு செட்ல இருந்து ஒரு செட்டுக்கே டிஃபைன் பண்ற பைஜெக்ஷனை தான் பெர்முடேஷன் சொல்லுவோம். அந்த எஸ்ங்கிறது ஃபைனைட் செட்டா இருக்கணும். அடுத்து S contains n elements தான் then Sn contains n factorial elements னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இப்ப அதுல அந்த n factorial elementsல பாதி இது வந்து ஈவன் பெர்முடேஷனா இருக்கும், பாதி இது வந்து ஆட் பெர்முடேஷனா இருக்கும். அப்ப ஆட் இந்த செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் தான் Sn சொன்னோம். அதுல பாதி வந்து ஈவன் பெர்முடேஷன், பாதி வந்து ஆட் பெர்முடேஷன். அந்த ஈவன் பெர்முடேஷனுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அது வந்து ஆல்டர்னேட்டிங் குரூப் AN. அப்ப AN ங்கிறது செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும், AN has n factorial by 2 elements. பாதி ஈவன் பெர்முடேஷன், பாதி ஆட் பெர்முடேஷன் பார்த்துட்டோம். அப்ப Sn ல வந்து n factorial elementsனா AN ல வந்து n factorial by 2 elements இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷனே வந்து குரூப் ஃபார்ம் சொல்லி பார்த்திருக்கோம். குரூப் அண்டர் பெர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிங் குரூப்புமே குரூப்பா ஃபார்ம் ஆகும். அப்ப the set of all even permutation form a group. ஆனா ஆட் பெர்முடேஷன் வந்து குரூப்பா ஃபார்ம் பண்ணாது. the set of all odd permutation not a group. அது தெரிஞ்சுக்கங்க. அந்த ஈவன் பெர்முடேஷனை தான் ஆல்டர்னேட்டிங் குரூப் AN சொல்லுவாங்க.
இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது தான். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நமக்கு ஒரு பெர்முடேஷன் கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 2 3 4 1 இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும், நம்ம அப்படியே தலைகீழ இருந்தால் இன்வர்ஸ் கிடச்சிடும். 2 3 4 1 இந்த கீழே இருக்கிறது மேலே போயிடுச்சு, மேலே இருக்கிறது கீழே வந்துடும். 1 2 3 4 இப்போ 6 படி எழுதிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். 1 1க்கு 4 2க்கு 1 3க்கு 2 4க்கு 3. இப்போ இதுதான் இன்வர்ஸ். அப்போ அப்படியே தலைகீழ எழுதுறது தான் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து அப்போ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெர்முடேஷன் குரூப்னா என்ன, அதில் ஈவன் பெர்முடேஷன் ஆல்டர்னேட்டிவ் குரூப்னா என்ன, அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், பெர்முடேஷன் குரூப்பில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைக்கிள், டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸ், டிரான்ஸ்போசிஷன் அதாவது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ முந்தைய டிஆர்பியில் 2001 2002 பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு இதெல்லாம் வந்து 2 பெர்முடேஷன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் கூட ஒரு இதில் கேட்டிருந்தாங்க. 1 2 3 4 2 3 4 1 ஜின்னு பார்க்குறப்ப 1 2 3 4 3 4 2 1 இதுக்கு எஃப்ஜி கண்டுபிடிங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் 2002 அந்த சமயத்தில் கேட்டிருந்தாங்க. இது நம்ம ப்ராடக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ப்ராடக்ட் பார்க்குறப்ப என்ன செய்யும், எஃப் முதல் ஜி ரெண்டாவது இருக்குது. அப்போ 1 2 3 4 எழுதிட்டா எஃப்லேருந்து பார்ப்போம். 1க்கு 2னா இங்கே 2க்கு என்ன இருக்குது 4, 2க்கு 3னா 3க்கு 2, 3க்கு 4 அப்போ இங்கே 4க்கு 1, 4க்கு 1 1க்கு 3 இதுதான் எஃப்ஜின்னு சொல்கிறோம். இதே ஜிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 1 2 3 4 கீழே ஜிஎஃப்ங்கிறப்ப கீழே வந்து 1க்கு 3 அப்போ 3க்கு 4, 2க்கு 4 4க்கு 1, 3க்கு 2 2க்கு 3, 4க்கு 1 1க்கு 2. இந்த மாதிரி ப்ராடக்ட் இதில் பாருங்கள். இதுலேருந்து பார்க்குறப்ப எஃப்ஜி நாட் ஈக்குவல் டு ஜிஎஃப். அப்போ இந்த பெர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காம்படேட்டிவ். இது தெரிஞ்சு ப்ராடக்ட் அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு, ப்ராடக்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. அடுத்து சைக்கிள், நமக்கு சைக்கிள் கண்டுபிடிக்க தெரியணும். நம்ம கிருஷ்ணன் சார் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் தான் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்து சொல்லிக்கிறோம். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 3 6 4 2 5 1 7 8 9 இந்த பெர்முடேஷன் கொடுத்துட்டு பெர்முடேஷன்ங்கிறப்ப சைக்கிள் கண்டுபிடிக்கலாம். நம்ம சைக்கிள்ங்கிறப்ப எந்த ஒரு எலமெண்ட்ல ஆரம்பிச்சா அந்த எலமெண்ட்லே முடிஞ்சிருக்கும். அதை தான் வந்து சைக்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சைக்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 3 3க்கு 4 4க்கு 2 2க்கு 6 6க்கு 1 ஆரம்பிச்சிட்டு வந்துடுச்சு. அப்போ 1 3 4 4க்கு 2 2க்கு 6 6க்கு 1 இப்போ இது ஒரு சைக்கிள். அடுத்து 7க்கு 7 இருக்கு 8 9. அப்போ இது சைக்கிள் ஆஃப் லென்த் 1ன்னு சொல்லுவாங்க. ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. அப்போ இதுலேருந்து அப்போ நம்ம எப்படி சைக்கிளாக மாற்றவும் தெரியுது. அப்போ சைக்கிள்ங்கிறப்ப அந்த ஒரு ரவுண்டு சொல்லியிருப்பாங்க. ஆரம்பிச்ச இடத்துல திருப்பி முடிகிற மாதிரி 1க்கு 3 3க்கு 4 4க்கு 2 2க்கு 6 6க்கு 1 அப்போ நம்ம ஆரம்பிச்ச 1 முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறத சைக்கிளாக எடுத்துறது சொல்லுவாங்க. இதை வந்து சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த சைக்கிள் ஆஃப் லென்த் 1 வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஐடென்டிட்டி தான் கிடைக்கும். அந்த எலமெண்ட்டோட இமேஜ் அதாவே இருக்கும். அதுக்கு மட்டும்தான் சைக்கிள் ஆஃப் லென்த் 1 கிடைச்சிருக்கும். அடுத்து சைக்கிள் ஆஃப் லென்த் 2 கிடைச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் டிரான்ஸ்போசிஷன் சொல்லுவாங்க. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல் சைக்கிளா வந்து நம்ம ஒரு பெர்முடேஷனுக்கு சைக்கிள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு பெர்முடேஷனுக்கு சைக்கிள் கண்டுபிடிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து சைக்கிள் ஆஃப் லென்த்னு கேட்டாங்கன்னா இப்போ லென்த் ஆஃப் த சைக்கிள் length of the cycle. அப்போ இந்த length of the cycle வந்து இங்க பார்க்குறீங்கன்னா 1 2 3 4 1 2 3 5 இதுக்கு 1 1 1
அப்போ லென்த் ஆஃப் த சைக்கிள்ங்கிறப்போ அதில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை தான் லென்த் ஆஃப் த சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து அடுத்து வந்து நம்ம சைக்கிள் கொடுத்துட்டு பெர்முடேஷன் நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 5 6 4 1 8 6 4 1 8 with 9 symbols ன்னு சொல்றாங்க. with 9 symbols. அப்ப இந்த ஒரு அப்ப 9 எஸ்ங்கிற செட்ல இருந்து 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. அதனால உருவாக்கக்கூடிய ஒரு பெர்முடேஷன் தான் இது. அதை சைக்கிளா கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்ப இந்த சைக்கிள் இப்போ இது வந்து அப்ப எப்படி எழுதணும்னா அந்த சைக்கிளை வந்து நீங்க பெர்முடேஷனா மாத்துறப்ப இதை வந்து எப்படி எழுதிருக்கணும்னா 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எழுதிட்டு 1க்கு 2 2க்கு 3 3க்கு வந்து 1 மிச்சதெல்லாம் அதே வரும் 5 6 7 8 9. அது இதே அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 5க்கு 6 6க்கு 4 4க்கு 1 1க்கு 8. இப்போ 8ன்னு வரப்ப எதில் ஆரம்பிச்சோமோ அது கிடச்சிருக்கும் 5. மிச்சதுக்குலாம் அதே தான் 2 3 2 3 இந்த இதில் இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 5க்கு 6 6க்கு 4 4க்கு 1 1க்கு 8 8க்கு 5. அப்போ 9க்கு வந்து 9 வந்திருக்கும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கி பார்க்குறப்ப 1 2 3 4 5 6 7 8 9 1க்கு 2 இங்கே 2க்கு என்ன இருக்கு 2 2க்கு 3 இங்கே 3க்கு 3 அடுத்து 3க்கு 1 1க்கு 8 4க்கு 4 4க்கு 1 5க்கு 5 5க்கு 6. இந்த மாதிரி நம்ம இது ஒரு ஈஸியான கான்செப்ட் தான் உங்களோட குழப்பல 7க்கு 7 5 9 சாதாரண பெருங்க. அப்போ ஒரு சைக்கிளை ஒரு பெர்முடேஷனை வந்து சைக்கிளாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து கொடுத்துருக்க சைக்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சைக்கிளையும் பெர்முடேஷனாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இருக்கிறதுல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஆஃப் லென்த் ஒன்றை வந்து என்னன்னு பார்த்தா அப்போ ஐடென்டி பெர்முடேஷன்ஸ் சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து சைக்கிள் ஆஃப் லென்த் 2 இதை தான் வந்து டிரான்ஸ்பொசிஷன் சொல்லுவாங்க. இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். த சைக்கிள் ஆஃப் லென்த் 2 இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பொசிஷன். லெட் த டிரான்ஸ்பொசிஷன் இஸ் சைக்கிள் ஆஃப் லென்த் டேஷ் 2 அப்படின்னு சொல்லி டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான் இது. அடுத்து முக்கியமான கொஸ்டின் பார்க்குறப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து every permutation can be expressed as product of disjoint cycles. Product of its disjoint cycles. அப்ப எந்த ஒரு பெர்முடேஷனையுமே disjoint cycle-ஆ மாத்த முடியாது. பார்த்தோம் disjoint cycle-ஆ மாத்தணும். அந்த டிசைன் சைக்கிளா மாற்ற முடியும்பாங்க. இதுவும் நமக்கு முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து எவ்ரி பெர்முடேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷன். எந்த ஒரு பெர்முடேஷனையுமே நம்ம டிரான்ஸ்பொசிஷனா ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷனாகவும் மாற்ற முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு சாதாரண இந்த பிளஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் அந்த ஃபார்முலா படி even into even odd into odd எப்போதுமே ஈவன் பெர்முடேஷனாக தான் இருக்கும்.
இந்த ஆட் பெர்முடேஷனை நம்ம ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஈவன் பெர்முடேஷன் அந்த ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அந்த ஃபார்முலா அப்படியே வச்சு தான் முடிஞ்சு. அப்போ ஆட் இன்ட்டு ஈவன் ஈவன் இன்ட்டு ஆட் இது வந்து எப்போதுமே ஆட் பெர்முடேஷனாக இருக்கும். இது வந்து எப்போதுமே ஆட் பெர்முடேஷனாக இருக்கும். இது வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது. அடுத்து டிரான்ஸ்பொசிஷன் வந்து சைக்கிள் ஆஃப் லென்த் 2ன்னு பார்த்தோம். எவ்ரி டிரான்ஸ்பொசிஷன் வந்து எப்போதுமே டிரான்ஸ்பொசிஷன் வந்து எவ்ரி டிரான்ஸ்பொசிஷன் இதை வந்து எப்போதுமே ஆட் பெர்முடேஷனாக தான் இருக்கும்பாங்க. டிரான்ஸ்பொசிஷன்னாலே ஆட் பெர்முடேஷன் தான். டிரான்ஸ்பொசிஷன் இஸ் ஏ ஆட் பெர்முடேஷன். ஐடென்டி பெர்முடேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஐடென்டி பெர்முடேஷன் வந்து எப்போதுமே ஈவன் பெர்முடேஷனாக தான் இருக்கும். ஐடென்டி பெர்முடேஷன் வந்து ஈவன் பெர்முடேஷனாக தான் இருக்கும். டிரான்ஸ்பொசிஷன் எப்போதுமே ஆட் பெர்முடேஷனாக இருக்கும். ஐடென்டி பெர்முடேஷன் எப்போதுமே அவங்க வந்து ஈவன் பெர்முடேஷனாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இன்வர்ஸ் ஆஃப் ஆட் இஸ் ஆட், இன்வர்ஸ் ஆஃப் ஈவன் இஸ் ஈவன். அப்போ ரெண்டு இன்னொரு ஒரு ஆட் பெர்முடேஷன் இன்வர்ஸ் வந்துச்சா அதுவும் இன்வர்ஸும் ஆடாக தான் இருக்கும். இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்ஸ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் கேட்டுருக்காங்க கேள்வி. இப்போ நம்ம பார்க்குறது a cycle of length n is expressible as the product of n minus 1 transposition. அப்போ cycle of length என்ன வந்து நம்ம எப்படி மாற்றிடலாம்னா equal to product of n minus 1 transposition. பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஆஃப் லென்த் என்ன வந்து n minus 1 டிரான்ஸ்பொசிஷனாக மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. இந்த ரிசல்ட் கேட்டிருக்காங்க. எவ்ரி சைக்கிள் ஆஃப் லென்த் n can be product, every cycle of length n can be expressed as the product of n minus 1 transposition, product of n minus 1 transposition சொல்லியிருக்காங்க. அடுத்து எவ்ரி டிரான்ஸ்பொசிஷன் இஸ் ஆல்வேஸ் an odd permutation, ஐடென்டி பெர்முடேஷன் இஸ் ஆன் ஈவன் பெர்முடேஷன். இதை நம்ம எதுவுமே பார்த்தது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் நம்ம ஐஎன் கிருஷ்ணன் சார் புக்கில் எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாரு. ஆர்பிட் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஈவன் பெர்முடேஷனாக ஆட் பெர்முடேஷனாக கண்டுபிடிக்கிறது, டிஜாயின் சைக்கிளாக மாற்றுறது, டிஜாயின் டிரான்ஸ்பொசிஷனாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிளாக மாற்றுறது. எந்த ஒரு பெர்முடேஷனுமே நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிளாக மாற்ற முடியும். இப்போ F ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 1 6 5 3 4 2 கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஒன்னோட இமேஜ் 1 2 6 3 5 4. அப்போ இது ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிள்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிள்ஸாக மாற்ற முடியும். ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிள்ஸாக நம்ம மாற்ற முடியும். இதுக்கு அடுத்து நம்ம டிரான்ஸ்பொசிஷன், இது இந்த சைக்கிள் ஆஃப் லென்த் 2 டிரான்ஸ்பொசிஷன். இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சம்மு F equal to 1 2 3 4 5 6 7 1 3 2 6 4 5 7. இதில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. இது ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் டிரான்ஸ்பொசிஷனாக மாற்ற சொன்னாங்கன்னா இந்த ஒன்றை வேற எப்படி எழுத முடியும்? 1 2 2 1 1 2 2 1. இந்த மேட்ரிக்ஸ் நம்ம இது வந்து நம்ம சைக்கிளாக எழுதி பார்த்தோம் பார்த்தீங்களா, 1லேருந்து 7 வரைக்கும் எழுதி 1க்கு 2 2க்கு 1 மிச்சதுக்குள்ள அதே தான் கிடைக்கும். அப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா கடைசியில் சைக்கிள் 1 தான் வரும் அது. அப்போ இது வந்து இந்த 1 ஈக்குவல் 1 வந்து எப்படி எழுத முடியும்னா 1 2 2 1. இதுக்கு நம்ம பெர்முடேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு சைக்கிள் கண்டுபிடிச்சோம்னா 1 கிடைக்கும். அதனால இது எப்படி எழுதியிருப்பாங்க. 2க்கு மாதிரி அது வந்து டிரான்ஸ்பொசிஷனாகவே இருக்குது. அடுத்து 4 5 4 6. அப்போ 4 6 4 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஆஃப்
இந்த ரெண்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு பெருக்கி பார்த்தோம்னா இந்த மேலே இருக்க 3 இது கிடைக்கும் நமக்கு. அதாவது இப்போ 4 6 4 5னா 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 நல்லா எடுத்துக்கிட்டு 4க்கு 6 6க்கு 4 இருக்கும். மிச்சதுக்கு அதெல்லாம் மிச்ச டைம் அதே தான் கிடைக்கும். அதுவே இங்கே 4 5 4க்கு 5 5க்கு 4 இப்போ 1 2 3 6 7 இப்போ இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க 1 2 3 4 5 6 7 1க்கு 1 1க்கு 1 2க்கு 2 2க்கு 2 3க்கு 3 3 அடுத்து பார்த்தீங்கன்னா 4க்கு 6 6க்கு 6 5க்கு 5 5க்கு 4 6க்கு 4 4க்கு 5 7க்கு 7 7க்கு 7 வரும். இப்போ இதை சைக்கிளா மாற்றி பார்த்தீங்கன்னா 4க்கு 6 6க்கு 5 5க்கு 4 அப்போ என்ன கிடைக்குதுங்க 4 6 5 இதுதான் இந்த 4 5 6 வந்துச்சு. இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து நமக்கு இதுக்கு ஈக்குவல். அப்போ இந்த மாதிரி பிடிச்சிடலாம். இந்த 7 அப்போ எப்படி எழுதிடலாம் 7, 1 1, 7. அப்போ ஒரு பெர்முடேஷனை வந்து டிசைன் சைக்கிளாகவும் மாற்ற தெரியணும். ஒரு பெர்முடேஷனை வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷனாகவும் இந்த சைக்கிள் ஆஃப் லென்த் 2 இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே டிரான்ஸ்பொசிஷனாகவும் மாற்ற தெரியணும். இப்படி மாற்றிட்டோம்னா இதுலேருந்து ஆட் ஈவன் கண்டுபிடிச்சிடலாம். இதில் எத்தனை பெர்முடேஷன் இருக்குன்னு என்னன்னா ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அது ஆட் பெர்முடேஷன், ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஈவன் பெர்முடேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்கு. 7 இஸ் ஆட். அதனால இந்த given permutation is இந்த permutation is the given f is odd permutation. அப்ப ஒரு பெர்முடேஷன் வந்து ஆட் பெர்முடேஷனா இல்ல ஈவன் பெர்முடேஷனா கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஸ்பொசிஷனா மாத்தி அப்ப the number of transposition வந்து ஈவனா இருந்தா அது ஈவன் பெர்முடேஷன், ஆடா இருந்துச்சுன்னா ஆட் பெர்முடேஷன் சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்ல வேற எப்படி ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கலாம்னா 1 2 3 4 5 6 7 8 9 2 5 4 3 6 1 7 9 8. இப்போ இது வந்து ஆடா ஈவனான்னு கேக்குறாங்க. இந்த பெர்முடேஷன் ஆல்பான்னு கொடுத்துட்டு ஆல்பா ஈக்குவல் டு ஆட் பெர்முடேஷனா இல்ல ஈவன் பெர்முடேஷனான்னு கேட்டா அதை இந்த மாதிரி டிரான்ஸ்பொசிஷனா மாத்தணும். நமக்கு வந்து இந்த இடத்துல 1க்கு வந்து 1, 2, 2 போடுறோம்னா அதில் சில குழப்பங்கள் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி அதனால என்ன செய்யணும்னா டிரான்ஸ்பொசிஷனா மாற்ற தேவையில்லை. சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டாலே ஆடா ஈவனான்னு கண்டுபிடிச்சலாம் நம்ம. அப்போ இதுக்கு முதல் சைக்கிள் கண்டுபிடிங்க. 1க்கு 2 2க்கு 5 5க்கு 6 6க்கு 1 அப்போ 1 2 5 6 ஒரு சைக்கிள் 1 2 5 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 4 3க்கு 4 4க்கு 3 3 4. அடுத்து பார்த்தீங்கன்னா 8க்கு 9 9க்கு 8 8க்கு 9 9க்கு 8. அப்போ இந்த மாதிரி சைக்கிள் கண்டுபிடிக்கிறது ஈஸி நமக்கு. அதுக்கடுத்து எப்போதுமே சைக்கிளில் டிரான்ஸ்பொசிஷன் என்னன்னு பார்த்தோம். எப்போதுமே டிரான்ஸ்பொசிஷன் இஸ் ஆட் பெர்முடேஷன். அப்போ இதுல இருந்து என்ன ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அது ஆட் பெர்முடேஷனாக இருக்கும். ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அது ஈவன் பெர்முடேஷனாக இருக்கும். அப்போ எண்ணி பார்க்குறோம் 1 2 3 4. அப்போ ஈவன் நம்பர் வந்தா அது என்ன பெர்முடேஷனாக இருக்கும்னா கண்டிப்பா ஆட் பெர்முடேஷனாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆவச்சுக்கோங்க. ஈவன் நம்பர்ஸ் 1 2 3 4 எண்ணிக்கை வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1 2 3 4 வந்து ஈவன், அதனால அது ஆட் பெர்முடேஷன். இது வந்து ஆட் சைக்கிள்னு சொல்லுவோம், ஆட்னு சொல்லி வச்சுக்கணும். 3,4ங்கிறது டிரான்ஸ்பொசிஷன், அது வந்து எப்போதுமே ஆடு. அது இதுவும் டிரான்ஸ்பொசிஷன் ஆட். இப்போ ஆடையும் நம்ம ப்ராடக்ட் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் ஆட் இன்ட் ஆட் ஈவன் சொல்லி பார்த்தோம். ஆட் இன்ட் ஆட் ஈவன். அடுத்து இங்கே ஆட் இங்கே ஈவன், ஆடுக்கும் ஈவனுக்கும் நம்ம பார்க்குறப்ப ஆடு கிடைக்கும். அப்போ இந்த பெர்முடேஷன் வந்து ஆட் பெர்முடேஷன். இந்த பெர்முடேஷன் வந்து ஆட் பெர்முடேஷன். இது கரெக்டாக எல்லாத்துக்குமே வரும். இப்போ அதுக்கு பார்த்தோம் இங்கே வந்து இங்கே 7 வந்துச்சு 6ன்னு பார்த்தோம். இந்த சைக்கிள்லேயே பாருங்க இங்கே லென்த் 1 இருக்கு. 1 இருக்கனால இப்போ ஆட் டேர்ம்ஸ், அதனால இது ஈவன். அது இல்லாமல் ஐடென்டி பெர்முடேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈவன் பார்த்துருக்கோம். அடுத்து 2,3 டிரான்ஸ்பொசிஷன், அப்போ இது ஆட். 4 5 6 வந்து 3 எலமெண்ட் இருக்கு. அப்போ இது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கனால இது ஈவன் 1. அப்போ இதுவும் ஈவன்.
இப்போ ஈவனையும் ஆடையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு ஆடு கிடைக்கும். இப்போ ஈவன் இன்ட்டு ஈவன் ஈவன், ஈவனுக்கும் ஆடுக்கும் பார்க்குறப்ப ஆடு வந்துடும். அப்போ இதுவே எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி டிரான்ஸ்போசிஷனாக மாற்றாமலே நம்ம என்ன செய்யலாம்னா ஆட் பெர்முடேஷனா ஈவன் பெர்முடேஷனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அது ஆட் பெர்முடேஷன், நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா அது ஈவன் பெர்முடேஷன் சொல்லிட்டு பெருக்கி பார்த்தாங்க. இந்த ப்ராடக்ட் ரூல் வச்சு பெருக்கி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அது ஆடா ஈவனான்னு சொல்லி. இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர், ஒரு பெர்முடேஷனுடைய ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லலாம், ஆர்பிட் கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ ஈவன் ஆர் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆர் பார்த்த பிறகு ஆர்பிட் ஆர்டர் அந்த இது பார்க்கலாம். ஆர்பிட் ஆர்டர், முதல்ல ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் alpha, find order of alpha. Alpha equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 2 1 5 6 7 10 11 9 12 8 3 4. ஆல்ஃபா இந்த பெர்முடேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா order of alpha equal to LCM of length of the disjoint cycles. அப்ப disjoint cycle உடைய LCM கண்டுபிடிச்சாலே அதுக்கு ஆர்டர் கிடைச்சிரும்னு சொல்றாங்க. அப்ப இத முதல்ல சைக்கிளா மாத்துங்க. சைக்கிளா மாத்தினா நமக்கு என்ன கிடைக்கும்? 1க்கு 2 2க்கு 1 2, அடுத்து 3 5 7 11, 3க்கு 5 5க்கு 7 7க்கு 11 11க்கு 3 3 5 7 11. அடுத்து பாத்தீங்கன்னா 4 6 10 8 9 12. அப்ப length of the disjoint cycle இருக்காங்க. length பாத்தீங்கன்னா இதுக்கு 2, இதுக்கு 4, இதுக்கு 6. அப்ப order of alpha equal to order of alpha LCM of 2 4 6 equal to 12. 2 4 6 LCM பார்த்தா கிடைக்கும் 12 கிடைக்கும். அப்ப இந்த ஆல்பா equal to 12. அப்ப அது ஆர்டர் equal to 12. ஒரு பெர்முடேஷனுக்கு அப்ப ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன செஞ்சா போதும்னா அதுக்கு டிசைன் சைக்கிள் கண்டுபிடிச்சு அதுக்கு லென்த் கண்டுபிடிச்சா போதும். லென்த்துக்கு LCM கண்டுபிடிச்சா போதும். அடுத்து கெர்சிங் சார் புக்ல எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இது கொடுத்துருப்பாங்க ஆர்பிட் கண்டுபிடிக்கிறது. ஆர்பிட் ஆஃப் ஆல்பா, ஆர்பிட் ஆஃப் ஆல்பா. அப்ப இப்ப ஆல்பாங்கிற மேட்ரிக்ஸ் இது பெர்முடேஷன் கொடுத்துருவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 2 3 4 5 1 6 7 9 8. இப்ப ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஆர்பிட் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆர்பிட்னா இந்த ஒண்ணுல சைக்கிள் ஃபார்ம் ஆயிருந்தா அது ஆர்பிட்னு சொல்லலாம். அப்ப ஒண்ணுக்கு பாருங்க, 1க்கு 2 2க்கு 3 3க்கு 4 4க்கு 5 5க்கு 1. அப்ப ஆர்பிட் ஆஃப் 1 என்னன்னு சொல்லலாம்னா 2 1 2. அடுத்து அந்த சைக்கிளை தான் அப்படியே இந்த மாதிரி இந்த ஆர்பிட் ஒன்று எதுல அந்த சைக்கிள் இருக்கோ அதை எழுதியிருப்பாங்க. 1க்கு 2 2க்கு 3 3க்கு 4 4க்கு 5. அப்ப இதைத்தான் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஆர்பிட் ஆஃப் 1. இப்போ 2க்கு ஆர்பிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2ல 3 3க்கு 4 4க்கு 5 5க்கு 1 1க்கு 2. அப்போ ஆர்பிட் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2ல ஆரம்பிச்சிருக்கோம். 2 2க்கு 3 3க்கு 4 4க்கு 5 5க்கு 1 1க்கு 2. இதுதான் ஆர்பிட் ஆஃப் 2 ன்னு சொல்லுவோம். அப்போ ஆர்பிட் ஆஃப் 3 கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த 7 8 இந்த 9 8 இந்த ஆர்பிட் ஆஃப் 8 ன்னு வரப்ப 8 to 9 9 to 8 ஆர்பிட். அப்ப ஆர்பிட்னா அந்த சைக்கிளை தான் அப்படி வரிசையா எழுதியிருப்பாங்க. வேற ஒண்ணு இந்த சைக்கிள் கண்டுபிடிக்கிறதா ஆர்பிட்னு சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை.
இது 6 பிட்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சும்மா பேசிக்கான விஷயம் பெர்முடேஷனில், இதை பார்த்து வச்சுருங்க. அடுத்ததில் வந்து நம்ம அனதர் கவுண்டிங் பிரின்சிபல் சைலோஸ் தேரம் பார்க்கலாம். தேங்க்யூ.